எல்லாருக்கும் வணக்கம். கடந்த ஒரு வாரமாகவே நம்ம பண்ணையில் நிறைய அசம்பாவிதம் நடந்துகிட்ருக்கு. முதல்ல என்னாச்சுன்னா, நம்ம பண்ணையில் ஜான்சி நம்மளோட டாபர்மேன் ஃபீமேல் இறந்துச்சு. அப்புறம் ஒன்று ஒன்றா லைனாக எல்லா நாய்களுமே இறந்துச்சு. அப்புறம் கடைசியாக நம்மளோட செவலை இறக்கும்போது தான் ஒருத்தர் செக் பண்ணி பார்த்துட்டு, நாய்க்கு யாரோ விஷம் வச்சுருக்காங்க, விஷத்தினால தான் நாய் இறந்துருக்குன்னு கண்டுபிடிச்சி சொன்னார். அதே மாதிரி அது கரெக்டாக தான் இருந்திருக்கு. யாரோ விஷம் வச்சுருந்துருக்காங்க. வச்சு நம்மளோட நாய்கள் எல்லாமே ஒன் பை ஒன் லைனாக இறந்துருக்கு. அதுக்கப்புறமா இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா, நேற்று நம்ம புறா கூட்டில் இருந்து மெயினான சலங்கை பெரிய ஆண், அந்த மேல் கூட்டில் உள்ள ஆண் அதை காணும். அது கூட இருந்த ஒரு பூவால் ஃபீமேல் காணும். அதாவது சலங்கை போட்டிருந்த ஜோடியை பார்த்து பிடிச்சிருக்காங்க. நேற்று 2 ஜோடி புறா மிஸ் ஆகிருந்து. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம பறத்தை வச்சுருந்த புறா கூடு, இந்த கூட திறந்துருக்காங்க. இந்த கூட்டில் இருந்து மெயினான ஒரு ஜீனி ஆண், மற்ற புறாலாம் நான் வெளியே இருக்குது பாருங்கள், 7-8 புறா உண்டு. மொத்தமே 4-5 தான் இருக்குது. 3 புறாவை பிடிச்சிருக்காங்க. இது எல்லாம் ஃபுல் ரக்கனால மற்றது அவ்வளோ வெளியே தத்தி பறந்துருக்கோன்னு நினைக்கிறேன். வெளியே வந்துட்டு ஜீனி ஆண் அந்த மெயினான புறாக்கள் எல்லாமே பிடிச்சிருக்காங்க. இது கண்டிப்பாக ஹியூமனாக தான் இருக்கும். ஏன்னா நாய்க்கு விஷம் வைக்கிறது வேறு அனிமல் செய்யாது, மனுஷன்தான் செஞ்சுருப்பான். அதே நேரத்தில் கோழிகள் எத்தனை காணாமல் போயிருக்குன்னு நம்ம கவுண்ட் பண்ண முடியாது. இன்றைக்கி நைட்டு தான் செக் பண்ண முடியும். இது வரைக்கும் நம்ம பண்ணையில் நடக்காத விஷயம் இப்போ நடக்குது. கண்டிப்பாக நம்ம இதுக்கு பதிலடி ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும். இதை யார் பண்ணுறதுன்னு நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். மாடுகளை ஒன்றும் பண்ண முடியாது, ஆனால் கோழிகள் எண்ணிக்கையில் குறைதான் நம்ம செக் பண்ணணும். எண்ணினால தான் தெரியும். இன்றைக்கி நைட்டு கண்டிப்பாக எண்ணி பார்க்கணும். நான் இதை பண்ணுறவங்கெல்லாம் மனுஷங்க தானே என்னன்னு தெரில இப்படி. ஏன்னா நம்ம நாய்கள் நம்மகிட்டே கோழி, முயல், கின்னி பக்கு எல்லாமே இருக்குது. நம்ம நாய்கள் கோழியோ ஆடையோ எதையுமே கடிக்க வாய்ப்பே கிடையாது. ஹியூமனையும் கடிக்க வாய்ப்பு கிடையாது. நம்ம பண்ணைக்குள்ளே கூட்டமாக கிடந்து குலைச்சிட்டு அடக்கும் யாராவது உள்ளே வந்தால். மற்றபடி யாரையுமே எதுவுமே பண்ணாது. அப்படி இருந்தும் ஒரு சின்ன திருட்டு பண்ணணுங்கிறதுக்காண்டி நம்ம பண்ணையில் இவ்வளோ அனிமலை கொண்டிருக்காங்க விஷம் வச்சு. கண்டிப்பாக நம்ம எதாவது பதிலடி கொடுக்கணும். கேமரா ஏதாவது வச்சு யாருன்னு கண்டுபிடிச்சே ஆகணும். இந்த திருட்டை கண்டுபிடிக்கிறத விட இதை பண்ணது யாருன்னு நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். நம்மளோட பாம் டர்க்கி ஃபீமேல் எங்கேயோ முட்டை விட்டுட்டு அடப்படுத்துட்டு. சரி, பார்ப்போம் நண்பர்களே.